So how do you see this overall, the second test of India versus South Africa, India losing on day 5? ஆக்சுவலா நல்ல காமெடியா ஒரு படம் வந்தது, பாமா விஜயம்னு. அப்ப பாலச்சந்தர் எடுத்தாரு. இப்ப பாமா விஜயம்னு இப்போ இருக்கு. அவங்களுக்கு அது சீரியஸ் வின். நமக்கு அது காமெடி ஆகி போச்சு. ஏன்னா திருப்பி சோகதை தான். மயக்கம் பண்ண கட்சியில கலந்துட்டு கிட்னாப்புக்கு வந்து தனக்கு தும்மிருந்து தானே வச்சுட்டு விழுந்த மாதிரி தான். அதுதான் இப்ப தொடர்ந்து வருது. இந்த ரெட் அலர்ட் ஒயிட் அலர்ட் சொன்ன பாத்தீங்களா, அதுக்கு நான் ஒரு தியரி நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா, நம்ம ரெட் பால் கிரிக்கெட்ல ஆடிட்டு இருந்து அப்புறம் ஒயிட் பால் ஆட ஆரம்பிச்சு ஒரு ஸ்டேஜ்ல இது ஈக்குவல் அது ஈக்குவல்னு போயினே இருந்தது. இப்ப என்ன ஆயிப்போச்சு வச்சு, ஓவர் இன்டெலிஜென்ஸ் இன் ஒயிட் பால் கிரிக்கெட் டூ மச். ஒரு 100 மேட்ச் ஆனா 70 மேட்ச் ஒயிட் பால் கிரிக்கெட், 30 பால் வந்து ரெட் பால் கிரிக்கெட். ஸோ ஃபுல் ஆக்ஷன் ஓரியன்ட் ஒரு சினாரியோல இருந்து நேரம் காம் ஆட வேண்டிய ஒரு சினாரியோ வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜாக்கி சானை கூப்பிட்டு மௌனராகத்துல மோகன் ரோல் பண்ண சொன்னா எப்படி இருக்கும்? கார்த்திக் ரோல் பண்ண சொன்னாலும் பரவாயில்ல, மோகன் ரோல் அப்படி சாந்தமா அப்படியே நின்றுட்டு இருக்க சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? துடிச்சுவே. அது மாதிரிதான் ஃபுல் ஆஃப் ஆக்ஷன்ல இருக்கிற ஒரு கிரிக்கெட். ஆனா அந்த கிரிக்கெட்ல அட்டாக்கிங் ஃபீல்ட் செட்டே கிடையாது. ஸ்லிப்பு, கல்லி, ஷார்ட் லைக், பேக் ஷார்ட் லைக் அதுல கிடையாது, அந்த கம்ப்ளீட் ஒயிட் பால் ஃபார்மேட்ல. ஆனா இந்த ரெட் பால் ஃபார்மேட்ல பிச்சும் டிஃபிகல்ட்டா இருக்கு. பக்கத்துல 5 பேரா நிக்கிறாங்க. இந்த சினாரியோ நம்ம ரொம்ப கம்மியா ஃபேஸ் பண்ணினே வரதுனால அது வரும்போது அப்படியே பேனிக் ஆயிடும். இது என்ன கிரிக்கெட், இது புதுசா இருக்குது, இது நம்ம ஆடவே இல்லையே ரொம்ப நாளான்ற ஒரு ஃபீல் தான் வருதுன்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த சினாரியோ சேஞ்ச் ஆஃப் ஃப்ரம் ஸ்விட்ச் ஃப்ரம் ஒயிட் பால் டு ரெட் பால்ல மைண்ட் அடாப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுது. அதான் நான் தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஏன்னா அங்க வந்து பாவமா விஜயம் வருது, இங்க நம்ம வந்து கவுஹாத்தியில கௌதி கௌதம் அப்படியே போச்சு.